பச்சை பயிர் புலாவ் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் ஒரு 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பாசி பயிரை வந்து அதாவது பச்சை பயிரை வந்து 2 விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதையும் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பேனில் இல்லாட்டி ஒரு குக்கரில் வந்து 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் நெய் இருந்தாலும் போட்டுக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, தாளிப்பு இருக்குது இல்லையா, பிரியாணிக்கு தாளிக்கிறது, அதெல்லாம் தாளிட்டு நல்லா வணக்கிடுங்க. வணங்கினதுக்கப்புறமேலு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேலு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக இல்லை நார்மலாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் என்ன ஒரு பிரியாணி ஃப்ளேவர், அந்த புலாவுக்குலாம் என்ன பண்ணணும்னா அந்த நல்ல ஒரு டார்க்காக வரணும், ப்ரௌனாக வரணும் வெங்காயம், அது வர நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமேலு 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சாதத்துக்கு தேவையான அளவு, நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு வந்து அதுலேயே உப்பையும் சேர்த்து போட்டுக்கலாம். இதுலேயே பச்சை பயிரில் ஒரு உப்பு போட்டிருக்கோம், பார்த்துக்கணும். அதோட பச்சை பயிர் வேக வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேலு பிரியாணி மசாலா தூள் வந்து ஒரு ஸ்பூன், இல்லாட்டி கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன், இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நிஷா சஸோட பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி அரிசி இருக்கு இல்லையா, அதை நான் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து குக்கரில் போட்டாச்சு. எந்த ரேஷியோ பாஸ்மதி அரிசிக்கு எடுத்துக்கணும்னா, 1 டம்ளர்னால் 1.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். 1 டம்ளர் அரிசினா 1.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். அந்த ரேஷியோவில் வச்சு குக்கரில் 1 விசில் வச்சாச்சு. சைடில் ஸ்கூலில் பசங்களுக்கு வந்து எக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த புலாவும் எக்கு ஃப்ரையும் தான் லஞ்சுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. விசில் வந்து 2 விசில் விட்டுட்டு ஸ்டீமை ஓரளவுக்கு ஒரு பாதிக்கு மேலே எடுத்து விட்டேன். எடுத்து விட்டதுக்கப்புறமேலு அதில் கொஞ்சோண்டு லைட்டாக நம்ம குக்கர் விசில் 3 விசில் எடுத்துகிட்டு குக்கரை திறந்துட்டு 1 ஸ்பூன் வந்து நெய் ஏதாவது நம்ம விட்டுக்கலாம். என்கிட்ட நெய் இல்லை, அதனால் வெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கிட்டேன் அதில். அதுக்கப்புறமேலு நான் அது விட்டதுக்கப்புறமேலு கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரை லீவ்ஸ் இருக்கும்ல, கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு பிடி அளவுக்கு மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். புலாவ் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுவும் வச்சு ஒரு எக் ஃப்ரையோ, இல்லை ஒரு சிக்கனோ, இல்லை ஒரு வெண்டைக்காய் பொரியலோ, டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த வெண்டைக்காய் பொரியலோ வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிர்னே பிள்ளைகளுக்கு தெரியாது, ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.